ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி மஷ்ரூம் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை மாதிரி பண்ணி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாதி மாவு பிசைஞ்ச உடனே ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அப்போனா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹார்டாக ரொம்ப ட்ரை ஆகாது மாவு. அதுக்காக ஆயில் சேர்த்துக்கணும். அதை நல்லா சேர்த்து பிசைஞ்சு ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்ம இன்றைக்கி 2 பல்லாரி அண்டு 2 தக்காளி எடுத்துருக்கோம். 2மே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதை தனியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து மஷ்ரூமே நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் நல்லா சூடான உடனே அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் ஓரளவு சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி கருவேப்பிலை, அதுவும் நல்லா புரிஞ்சு வந்த உடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகா அதை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி அதையும் நல்லா சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரத்தில் வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகு, சில்லி பவுடர், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது டைம் ஆக ஆக அந்த மஷ்ரூம் நல்லா அந்த கிரேவியோட பிளெண்ட் ஆகி வரும். அப்படியே ரெண்டும் நல்லா ஒன்றோட ஒன்று சேரும். அது சேர்ந்து வரும்போது கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் வதக்கிக்கலாம். தண்ணியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சிருக்கிற மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கலாம். தேய்க்கும் போது நம்ம அதை எடுத்து போட்டு தேய்க்கணும். அப்படின்னா தான் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அது வரும். இல்லைன்னா அது வேறு ஷேப்புக்கு போயிடும். தென் நம்ம அதை தவாவில் போட்டு எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிரேவியை உள்ளே வச்சு ஒரு ரோல் மாதிரி அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை திரும்பி நம்ம வந்து தவாவில் போட்டு முன்ன பின்ன பரட்டி எடுத்து வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆல்ரெடி அந்த கொஞ்சம் அது ஹீட் கம்மியானாலும் அந்த கிரேவி திரும்ப நல்ல ஒரு ஹீட் ஏறி நல்லா பிளெண்ட் ஆகும். அந்த சப்பாத்தியும் அந்த கிரேவியும் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது போக வேறு என்ன ரெசிபி வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் மீ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார்